நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு நிம்மதியா இருக்கதே பிடிக்காதா? அப்படி என்ன அவசியம் இருக்கு வீட்டுக்கு வந்ததும் கரணை பத்தி பேசணும்னு? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல. இந்த வீட்டுல கரணை பத்தி பேசுறத யாரும் விரும்பல. அது உனக்கு தெரிஞ்சிருந்தோம் உன் எஃப்எம் ஆன் பண்ணிடுற. உனக்கு என்னதான் ஆச்சுன்னு அது மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குதே. மாலதி, இப்பதான் நமக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நாம நம்ம லைஃப் பத்தி யோசிக்கணும், நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும். மாலதி, நீ என்ன யோசிக்கிற? நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. மாலதி, இந்த குழப்பத்தால உனக்கு வெறும் டென்ஷன் மட்டும் தான் கிடைக்க போகுது. உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு, இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும். ஷாலினி அத்தையோட பிரச்சனையை சால்வ் பண்றதா நினைச்சு நீ நம்ம லைஃப்ல சீன் கிரியேட் பண்ணாத. நீ மட்டும் டென்ஷன் ஆகல, எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கிடுற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் உன்னோட பேச்சை கேட்டு. உனக்கு புரிய வைக்கிறோன்னு ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டேன். நீ அப்படி என்னதான் ஆசைப்படுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மாலதி, இந்த ஷாலினி அத்தையோட சாப்டர் இருக்கு, அதை தயவு செஞ்சு அடியோட மறந்துரு. இதை நீ மறக்கணும்னா உனக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். நாம எங்கேயாவது வெளியில போலாம், எங்கேயாவது சுத்தலாம், எங்க போகணும்னாலும் சரி. ஓகே, ஒருவேளை உனக்கு சுத்த பிடிக்கலனா நீ இன்னொரு வேலை கூட பண்ணலாம். ஒரு 2 வாரத்துக்கு ரிஷிகேஷ் போயிட்டு வா. அங்க தாமு இருக்கான், சித்தி இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அங்க போனா நீ சந்தோஷமா இருப்ப. என்ன சொல்ற விஸ்வா? மாலதி, நான் உன் மனசை கஷ்டப்படுத்தல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கிறதா சரி விஸ்வா. மாமியார் வீட்டுல டென்ஷன் இருக்குன்னு சொல்லி பிறந்த வீட்டுக்கு போறதுனால டென்ஷன் குறைய போறது இல்ல. இந்த ப்ராப்ளம் இங்க தான் ஆரம்பிச்சிருக்கு. இங்க இருந்தா தான் அது சரியாகும். மாலதி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உனக்கு வேண்டான்னு. இங்க பாரு, உனக்கும் விஸ்வாக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்போ ஒரு சின்ன விரிசல் தெரிய ஆரம்பிக்குது. அதெல்லாமே நீ இப்படி நடந்துக்கிறதுனாலதான். உங்க 2 பேருக்குள்ள எப்ப சண்டை நடந்தாலும் ஜாலியாவும் விளையாட்டுத்தனமாவும் இருந்தது. ஆனா இப்போ உங்களோட சண்டை ஜாலியாவும் இல்ல, விளையாட்டுத்தனமாவும் இல்ல. அதனாலதான் மாலதி, நான் இப்ப சொல்றேன், நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வா. நீ அந்த கரணை பத்தி யோசிக்கிறத நிறுத்து. இதுலதான் உனக்கும் இந்த மொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷம் இருக்கு. புரிஞ்சுதா? அக்கா, நான் எல்லாருக்கும் எப்படி புரிய வைக்கிறது? நான் உண்மைதான் சொல்றேன். ஆனா இந்த வீட்டுல யாரும் என் பேச்ச நம்புறதுக்கு தயாரா இல்ல. நான் ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, உனக்கும் தெரியாதவளும் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா அப்புறம் ஒரு பெரிய ரகசியம் நமக்கு எப்போ தெரியாமலே போயிடும். அக்கா, நான் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் கரண் வீட்டுல ஷாலினி பெரியம்மாவோட போட்டோவை கண்டிப்பா பார்த்தேன். நான் போய் சொல்ல மாட்டேன்க்கா. மாலதி, நான் உனக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அழ வைக்கல. உன்னை அழ வச்சு பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. மாலதி என்னைக்குமே போய் சத்தியம் பண்ணதே கிடையாது. அவரோட வார்த்தைகள்ல நிச்சயமா ஏதோ ஒரு உண்மை இருக்கு. கரண், ப்ளீஸ் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. ஷாலினி பெரியம்மாவோட போட்டோ உங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? மும்பையில் நீங்க எங்களை பார்த்தப்போ கூட நீங்க
எங்களுக்காக ஒரு கவரை விட்டுட்டு போயிருந்தீங்க, அதுல கூட ஷாலினி பெரியம்மாவோட போட்டோ இருந்துச்சு. ப்ளீஸ் கரண், நான் அது தெரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு என்ன வேணுங்கிறத பத்தி நான் எல்லார்கிட்டையும் எப்படி சொல்றது? உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? எந்த உண்மையை எத்தனை நாளா இத்தனை வருஷங்களா எனக்குள்ள போட்டி வச்சிருந்ததோ அதை நான் எப்படி வெளியே சொல்றது? அவ சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவர் வரப்போறாருங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏலம் முடிஞ்ச உடனே கரண் அந்த பேப்பர்ஸை பாட்டியோட கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு, இத பாருங்க பாட்டி, இந்த வீடு எப்போதுமே உங்களோடது, நீங்க எப்போதும் இங்கே இருக்கலாம்னு சொன்னான். தாத்தா, நானும் விஸ்வாவும் மும்பைல இருந்தப்போ கரண் எங்களுக்காக ஒரு கவரை கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த கவருக்கு பின்னாடி ஒரு போட்டோ இருந்துச்சு. யாரும் ஒரு விஷயத்துல 2 வாட்டி ஏமாற மாட்டாங்க விஸ்வா. எப்ப எனக்கு கரண் வீட்டு அட்ரஸ் கிடைச்சதோ அப்பவே நான் அங்க போயிட்டேன். அப்புறம் நாங்க என்ன பார்த்தேன்னு சொன்னா நீங்க எல்லாரும் கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. கரண் வீட்டுல ஷாலினி பெரியம்மாவோட போட்டோ இருந்துச்சு. உங்க யாருக்கும் இன்னும் புரியலையா? அந்த கரணுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு. ஒருவேளை ஷாலினி பெரியம்மாவுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவங்க கடந்த காலத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. நிச்சயம் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. யார் இந்த கரண்? நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கும் அவனுக்கும் நடுவில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா மாலதி என் மேல பொய்யான சத்தியம் நிச்சயமா பண்ணவே மாட்டா. அவளோட வார்த்தைகள்ல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. ஆனா பெரியம்மாக்கும் கரண்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இதனால கஷ்டம் மாலதி. நீ மாலத்தியோட ஓரவத்தி மட்டும் இல்ல, அவ உனக்கு தங்கச்சியும் கூட. நீ அவளுக்கு புரியவி. உன்னை விட அதிகமா அவளை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஷாலினி அண்ணி விஷயத்துல அவளை தலையிட வேண்டான்னு சொல்லு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த ரகசியம் மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? ஒருவேளை எங்க கிட்ட சொல்றதுக்கு மறைக்கிறாங்களோ? போதும், நீ ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நேத்து அப்பா உனக்கு வார்ன் பண்ணாரு. இப்போ நான் உனக்கு வார்ன் பண்றேன். யாரோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை தேவையில்லாம என் கூட சம்பந்தப்படுத்தி பேசாத மாலதி. நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேன். ஆனா நான் என்ன புரிய வைக்க விரும்புறேன்னா, நீ எவ்வளவு சீக்கிரம் இதை புரிஞ்சுக்கிறியோ அது உனக்கு நல்லது. சுந்தர், நான் சாயந்தரம் போட வேண்டிய மாத்திரைகளை எடுத்துட்டு வா. அப்படியே தண்ணி கொண்டு வா. சரிங்க ஐயா. அப்பா, வாமா ஷாலினி, உட்கார. நான் உட்கார வரல. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? அப்பா, பல வருஷங்களுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு இறந்து போன குழந்தையை தான் பெத்தெடுத்தேனப்பா. என் கர்ப்பத்திலிருந்து வெளியில வந்த அந்த குழந்தை உயிரோட பிறக்கலையா?
நான் உங்ககிட்ட தான்ப்பா கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்தாங்க ஐயா டேப்லெட். உனக்கு தெரியும்ல நான் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு. நீங்க தான் கொண்டு வர சொன்னீங்க. இல்ல நான் சொன்னேன். பேச்சுக்கு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து போ. நீங்க இருந்து போ. இப்படி பொறுப்பில்லாத வேலைக்காரங்களா எப்படிதான் நம்ம வீட்டுல இருக்காங்களோ தெரியல. மேனஸ் தெரியாது. ஆள் ஆளுக்கு புத்தி கெட்டு போச்சு. என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாங்க. நாளைக்கு வேற இந்த மெக்தா கேஸோட ஹியரிங். அவரோட ஃபைல் எங்க வச்சேன்னு தெரியல. இங்க தான் வச்சேன். இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. மாலதி, நீ என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்காம சொல்லுவியா? நீ நீ பெரியம்மாவை பத்தியும் அந்த கரனை பத்தியும் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க. ஆனா வீட்ல இருக்கிற யாருமே நீ சொல்ற எதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க இந்த விஷயத்துல. உனக்கு உண்மையாவே தோணுதா அந்த கரனுக்கும் நம்ம பெரியம்மாக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தம் இருக்கும்? நீ முழுசா நம்புறியா? அக்கா, நான் 100% நம்புறேன். அப்புறம் கரண் ஷாலினி பெரியம்மாவோட பேரை சொன்ன உடனே எப்படி ரியாக்ஷன் பண்ணானோ அந்த ரியாக்ஷனை நான் 200% நம்பிட்டேன். இல்ல நான் தெரியாம கேக்குறேன், யாரோ ஒருத்தவங்க தெரியாத ஒருத்தவங்களோட போட்டோ எதுக்கு அவங்க வீட்ல வச்சுக்கணும்? சம்பந்தமே இல்லாம ஏதோ இருக்கணும்ல. ஆனா மாலதி, நீ ஷூரா சொல்றல அது கண்டிப்பா பெரியம்மாவோட போட்டோ தானே? அக்கா, இன்னும் உனக்கு என் பேச்சுல நம்பிக்கையே வரலையா? அக்கா, நான் என்னோட பெரிய கண்ணை வச்சு பார்த்தேன். அப்புறம் எனக்கு எந்த ஐசைட் ப்ராப்ளமும் இல்ல. கிட்ட இருக்கிறது நல்லா தெரியும், தூரம் இருக்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அக்கா, என் விஷன் தெளிவா தான் இருக்கு. ஆனா என்னால மத்தவங்களோட விஷன் தான் மங்கலாயிடுச்சு. எப்படி நான் சொல்றது யாரும் நம்பவே போறதில்ல. நான் இதுக்காக தேவையில்லாம என் மண்டையை உடச்சுக்கிட்டு தேவையில்லாம இதுக்கு என் சைலன்சரை பாழாக்கிட்டு சொல்லு. என்ன சைலன்சரா? எங்க இருந்து நீ இதெல்லாம் கத்துக்கிற? சரி கிளம்பு, என் கூட வா. எங்க? வா. தெரியல, எதுக்குன்னு கேளு. எதுக்கு? மாலதி, யார் உன்னோட பேச்ச நம்பினாலும் இல்ல நம்பலனாலும் எனக்கு உன்னோட பேச்சுல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. பெரியம்மாக்கும் அந்த கரனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கும் அப்பப்ப தோண ஆரம்பிக்குது மாலதி. ஆனா நாம அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். நீ கூட வா. நிஜமாவா? இப்ப நீ என் கூட இருக்கல. இப்ப வானமே இடிச்சாலும் பூகம்பமே வந்தாலும் நான் அந்த உண்மையை கண்டுபிடிச்சே தீருவேன். வா போலாம். சரி. டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. அம்மா இல்லைன்னா குழந்தை, 2 பேர்ல ஒருத்தங்கள தான் காப்பாத்த முடியும். ஒருத்தர் மட்டும் தானா? ஆமா. அப்படின்னா டாக்டர், என் பொண்ணு மட்டும் காப்பாத்துங்க. மாலதி,
இப்படியே பெல் அடிப்பாங்க ஒருத்தங்க வீட்ல? அக்கா என் கையில பலம் இருந்தா நான் அந்த கதவை உடைச்சு போடுறேன். என்ன மேடம் நீங்க மறுபடியும் வந்திருக்கீங்க? ஐயோ போயா நீ வாக்கா. மாலதி, மேடம் மேடம் நில்லுங்க, மேடம் நில்லுங்க, சொன்னா கேளுங்க. மேடம் உள்ள போகாதீங்க. மேடம் சொன்னா கேளுங்க. அக்கா இங்க பாரு. இப்போ உனக்கு நம்பிக்கை வருதுலக்கா? நான் சொன்னது எதுவும் பொய் இல்லைன்னு? என் பேச்சுல உண்மை இருக்குன்னு புரியுதா? பெரியம்மாவோட போட்டோ எங்க இப்படி? நீங்க இங்க என்ன பண்றீங்க? சார் நான் எவ்வளவு சொல்லி அவன் கேட்காம. சரி, நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே சார். இப்ப என்ன காரணத்துக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? முதல்ல நீ எங்களுக்கு சொல்ல, இந்த போட்டோ உன் வீட்ல எப்படி வந்துச்சு? இதுக்கு என்ன ரீசன்? இந்த போட்டோவை எங்க எப்படி கொண்டு வந்த? இது என்னோட வீடு. இங்க யாரோட போட்டோ வைக்கணும் வைக்க கூடாதுன்னு உங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு நீ. மாலதி, நீ பொறுமையா இரு. இங்க பாருங்க கரண், இது யாரோட போட்டோவும் நிச்சயமா இல்ல. இது எங்களோட பெரியம்மாவோட போட்டோ. கரண், நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்க இருந்து கிடைச்சது? அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு தெரியுமா? இத பாருங்க, உங்களோட கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் இப்பவே என் வீட்டை விட்டு போயிடுங்க. கரண், நாங்க இப்படியே இங்கிருந்து போக மாட்டோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கிருந்து போவோம். என்னோட மனசு சொல்லுது உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு. ஆனா நீங்க யோசிக்கிறீங்க. ப்ளீஸ் எங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுங்க. இது எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். ஜீவிதா, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதீங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னா அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. ப்ளீஸ் கரண், எங்க கிட்ட சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் நீங்க எல்லா உண்மைகளும் எங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க தயாரா இருக்கீங்களா? ஆமா. சரி, சொல்றேன். இந்த போட்டோ யார் உங்களுக்கு பெரியம்மாவா இருக்காங்களோ, எந்த உறவை பத்தி நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயம் மட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப தெரிஞ்சதுன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இந்த உலகத்திலேயே உன்னதமான உறவு எங்களுக்குள்ள இருக்கு. ஆமா, ரத்த உறவு. நான் இவங்களோட சொந்த ரத்தம். நான் தான் இவங்களோட பையன். இவங்க தான் என் அம்மா.